உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீடு வரைக்கும் வந்திருப்பீங்க. தேங்க்யூ சொல்றதுக்கு தைரியம் தேவையில்ல, நல்ல ஒழுக்கமும் நல்ல மனசும் இருக்கணும். நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி. எங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட யாராவது உனக்கு சின்ன உதவி செஞ்சா கூட அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லுவாங்க, மறக்க கூடாதுன்னு. நான் எந்த உதவியும் பண்ணல, நான் என்னோட டியூட்டி தான் பண்ணேன். உங்க அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? இட்ஸ் பெட்டர். டாக்டர் நாளைக்கு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாரு. ஆல் ரைட், குட் ஃபார் யூ. பை. நீங்க என் அம்மாவோட நிலைமைய பாத்தீங்க இல்லையா? அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க எடுத்த டிசிஷனை பத்தி இன்னொரு தடவை நீங்க யோசிச்சா நல்லா இருக்கும். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். தேவ் தீக்ஷித், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உலகத்துல தன்மானம் தான் முக்கியம் நினைக்கிறவங்களும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. நான் ஒண்ணு மகான் கிடையாது. பணம் தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு பணம் கண்டிப்பா தேவை, ஆனா பேராசை இல்ல. எனக்கு முக்கியம் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான், என்னோட ஜாப் தான். இதுக்கெல்லாம் உங்க பார்வையில எந்த வேல்யூவும் இல்ல. சோ சாரி, உங்களுக்காக நான் ஜாப் பண்ண மாட்டேன். ஷோனா, ஷோனா, என்னாச்சு? அக்கா, அண்ணா வந்துட்டாங்க. அண்ணா, அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நாம எல்லாரும் இருந்தும் கூட அவங்க தனியா இருக்காங்க. அண்ணா, அம்மாக்கு ஹெல்த் இப்ப எப்படி இருக்கு? அம்மா மேல இவ்ளோ அக்கறை இருந்துச்சுன்னா அம்மா வெளியில போறப்போ அப்பவே தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. குழந்தைங்க பெத்தவங்க கிட்ட சொல்லதான் முடியும், தடுக்க முடியாது. நீங்க எதுக்கு நிக்கி திட்டுறீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும்னா அம்மா யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. நேஹா, அம்மா நாம பேசுற வார்த்தையை கேட்கலனாலும் மனசுல இருந்து சொல்ற வார்த்தையை கேட்பாங்க. மனசு உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் மட்டும்தான் இருக்குல்ல? எங்களுக்கு மனசே இல்ல, கல்லு தானே இருக்கு. அண்ணா, அம்மா மேல உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா? அவங்க மேல எங்களுக்கும் அக்கறை இருக்கு. நடந்த விஷயத்துல அம்மா மேல மட்டும்தான் தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். நேஹா, ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா பசங்க தான் அவங்கள கேர் பண்ணி பாத்துக்குவாங்க, அவங்களுக்காக வேண்டுவாங்க, இப்படி வாதாட மாட்டாங்க. நேஹா, அம்மா நமக்காக நிறைய பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாரையும் வளர்த்தாங்க, நம்ம பெரிய ஆளாக்குனாங்க. கண்டிப்பா இல்ல, உங்களை மட்டும்தான் பெரிய ஆளாக்குனாங்க. நேஹா, இன்னைக்கு நீ பழைய விஷயங்களை மறக்காம அதுலயே இருக்க. அண்ணா, நான் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் சரி, நல்லவளோ இல்ல கெட்டவளோ, சின்ன வயசுல இருந்தே இதான் என் கேரக்டர். அதை நான் மாத்திக்கவும் விரும்பல, என்னால முடியவும் முடியாது. நேஹா, நீ இன்னும் இதை புரிஞ்சுக்கவே இல்லையா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அக்கா, அண்ணா ஆல்ரெடி அம்மாவை நினைச்சு டென்ஷனா இருக்காரு. நீங்க சண்டை போடாதீங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துல அண்ணா ஹாஸ்பிட்டல் கிளம்புவாரு. நான் சாப்பாடு சூடு பண்றேன், நீ பரிமாறிடு. புரிஞ்சுதா? ஃபேமிலி டிராமா. ஷோனா, உங்க அப்பா என்ன பண்றாருன்னு வந்து பாரு. ஷோனா, கொஞ்சம் கீழே வந்துதான் பாரு. ஐயோ, உங்க அப்பா என்ன பண்றாருன்னு வந்து பாரு, சீக்கிரம் வந்து பாரு. ஐஸ்கிரீம். பாரு. நாம ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம், நிம்மதிய உணர போறோம். உனக்கு புரியுதா? புரியலையா? சோனா ரூம்ல இருக்கா, நாம நிம்மதியா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். பயந்து பயந்து சாப்பிட வேணாம்ல. பொறுமையா சொல்லுங்க, அந்த மாகாளி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மள எதுவுமே சாப்பிட விட மாட்டா. நீ எதுக்காக பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சாப்பிட என்ன பாத்துப்பீங்கப்பா? உங்களுக்கு சுகர் இருக்கு, அதனால அண்ணாக்கும் வர சான்ஸ் இருக்கு. நீங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்கன்னா அப்ப எல்லாத்தையும் பாத்துப்பீங்களா? போதும், நிறுத்து சோனா. நீ சொல்றபடிதான் இந்த வீட்ல எல்லாம் நடக்கணுமா? திஸ் இஸ் மை ஹவுஸ். எங்களுக்கு முழு உரிமை இருக்கு. எங்க வீடு, எங்க உரிமை, எங்க வீடு, 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 எங்க வீடு. இது உங்க வீடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இத திரும்ப திரும்ப சொல்லணும்ங்கற அவசியம் இல்ல. இது உங்க வீடு மட்டும் இல்ல, இது நம்ம வீடு. கரெக்டா சொன்ன. இந்த வீட்ல எல்லாமே எல்லாரோட விருப்பத்தோட தான் நடக்கும். எக்ஸாக்ட்லி.
ஃபெஸ்டிவல்ஸ ஒன்னாதான் கொண்டாடுவோம். எக்ஸாக்ட்லி. சோ ப்ராப்ளம்ஸையும் நாம ஒன்னாதானே சால்வ் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. சோ நீ உன்னோட ரூம்ல தனியா உட்கார்ந்தா உன்னால எப்படி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும்? மகாகாளி, ஒரு விஷயம் சொல்லவாமா? நீ எப்பவும் ஒன்ன மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலியை முழு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பாத்துக்கிட்ட. இது பாருமா, இப்ப எங்களையும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க விடுமா. உன்னோட பிரச்சனைகள் எங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிறல்ல சோனா? இல்லப்பா, ஐம் சாரி. நான் உங்க யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நினைச்சேன். கஷ்டமா? ஐஸ்கிரீம் பார்ட்டி பண்றவங்க எப்பவும் கஷ்டப்பட மாட்டாங்க. ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை கிடைச்சிரும்மா. அதேதான்ப்பா, நானும் இதை தான் சொன்னேன், 2 பேரும் முயற்சி பண்ணலான்னு. சரி, போதும் போதும், எல்லாரும் வாங்க, வந்து உட்காருங்க. சீக்கிரம் வாங்க, ஐஸ்கிரீம் கரையுது இல்ல, சாப்பிடுங்க. யாரும் சாப்பிட வேண்டாம், உருகட்டும். இன்னைக்கு மட்டும்தான். தேங்க்யூ. ரூபாவா? பகல் கொள்ளையா இல்ல இருக்கு. இந்த ஒரு ரூமுக்கு 8000 ரூபாவா மாசத்துக்கு? மாசத்துக்கு இல்ல மேடம், ஒரு நாளைக்கு 8000 ரூபாய். என்ன நிஜமாவா? ஒரு நாளைக்கு 8000 ரூபாவா? என்ன இப்படி கொள்ளை அடிக்கிறாங்க? நான் தேவ் கிட்ட சொல்லி இந்த காசை கொஞ்சம் குறைக்க சொல்லணும். என் மகன் உழைச்சு சம்பாதிச்ச பணம் 8000 ரூபாவா? குட் மார்னிங் மிஸ்டர் தேவ். குட் மார்னிங் டாக்டர். உங்க அம்மாவோட ஹெல்த் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். பட் மேக் ஷூர் இவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது டயட் சார்ட்டுக்கு ஏத்த மாதிரியே இருக்கணும். எஸ் டாக்டர். இது அக்கா, என்னாச்சுக்கா உங்களுக்கு? எப்படிக்கா விழுந்தீங்க? அக்கா, நடுத்தெருவுல மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா? லாரி ஏதாவது ஏறி இருந்தா? என்ன சொல்ற ராதாராணி? தெளிவா சொல்லு. என்ன ஆட்டோ தான் ஏறி இருக்கோம் இல்லக்கா? அக்கா, நீங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் சாப்பிடாம கூட ஓடி வந்துட்டேன் தெரியுமா? உங்க அண்ணன் 4 சமோசா வாங்கிட்டு வந்தாரு. 2 இன்னும் பிளேட்ல தான் இருக்கு. வேணா நீங்க போய் பாருங்களேன். அக்கா, இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கும் ஒரு ரூம் போட்டு கொடுக்க சொல்லுங்களேன். உங்க உடம்பு நல்லாற வரைக்கும் நானே இங்கே இருந்துடுறேன். நான் இப்ப நல்லதா இருக்கேன் அண்ணி. டாக்டர் இன்னைக்கு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு சீக்கிரம் நல்லாயிட்டீங்களா? நல்ல விஷயம் தான்க்கா. இந்த மாதிரி ரூம்ல இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டா சொல்றேன். குட் மார்னிங் எவ்ரிபடி. வணக்கம் டாக்டர். தேவ், விக்கி ஸ்கூட்டரை பார்க் பண்றதுக்காக போயிருக்கான். அவனுக்கு ஃபோன் பண்ணி அத்தை இங்க இருக்காங்கன்னு சொல்லிடு. அவனும் வந்துருவால. நான் எல்லார்கிட்டயும் போர்ட் ஆஃப் டைரக்டரோட அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டே வந்துட்டேன். அது என்னன்னா, விக்கிக்கு எதுவும் தெரியாது, தேடிட்டு இருப்பான். ஓகே அத்தா, கூட்டிட்டு வந்துடுறேன். டாக்டர் சார், எங்க அம்மா வீட்ல இருந்து ஊர்கா வந்திருக்கு. ஆனா எனக்கு தான் வயிறே சரியில்லை. 4 நாளா நான் ஊர்காவே சாப்பிடல. எனக்கு ஏதாவது மாத்திரை எழுதி கொடுங்களேன். நீங்க முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, அப்புறமா நான் சொல்றேன். ஓகே? எதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கணும்? இதுதான் மாத்திரைன்னு எழுதி கொடுங்க, இல்லனா மாத்திரையே கொடுத்துருங்க. யா டெல் மீ. அண்ணா, நான் வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? எடா, கண்ணு இங்க பொண்ணிலே வச்சிருந்த, எதுக்குற வண்டி அடிச்ச? எடா, பாத்து வர தெரியாது? மா, நான் இப்போ வந்துடுறேன். என்ன சார் சொல்றீங்க? மிஸ்டர் மேத்யூ 1 வருஷமா என்ன இந்த ஜாப்காக கூப்பிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் நேத்தி கூட நான் அவர்கிட்ட பேசினேன். மிஸ்டர் மேத்யூ தான் என்ன இன்னைக்கு இங்க வர சொன்னாரு. ஆனா இன்னைக்கு எந்த வேகன்சியும் இல்லைன்னு சொல்றீங்க. How is this possible? மேடம், வேகன்சி இல்லைன்னா இல்லதான், நான் என்ன பண்ண முடியும்? நான் மிஸ்டர் மேத்யூவை பார்த்து பேசுறேன். சாரி மேடம், அவர் இன்னைக்கு தான் ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. ஐ எம் சாரி, உங்கள் நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனால் உண்மையிலே இங்கே வேகன்சி எதுவும் இல்லை. தேங்க்யூ. ஏண்டா, மனசுல என்ன ஹீரோன்னு நினைப்பா? எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்ல இருக்காங்க, சொன்னா அவ்வளவுதான்.
டேய் இப்ப நான் அவருக்கு ஃபோன் பண்றேன்டா. நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணிக்கயா. உனக்கு என்ன பத்தியும் எங்க அண்ணாவை பத்தியும் தெரியாது. போயா போய் ஃபோன் பண்ணியா. நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணிக்க. எந்த போலீஸ் வேணாலும் கூப்பிடு. போலீஸோட பெரிய ஆள் தெரியுமா? யாரா? எந்த ஹாஸ்பிடல்ல உன்னோட வண்டியை பார்க் பண்ணிருக்கியோ அந்த ஹாஸ்பிடல் எங்க அண்ணாவோடது. இந்த மாதிரி பொய்யெல்லாம் வேற யார்ட்டயா சொல்லு. புரியுதா? இதோ இப்போ போலீஸ் ஃபோன் பண்றா. உன்னை என்ன பண்றேன் பாரா. எவ்வளவு தைரியம்டா உனக்கு. இன்னைக்கு நான் சும்மா வர மாட்டேன். எவ்வளவு தைரியம் ஏன் பொறுமையா இரு. வழிபாடு சும்மா இரு சொல்றல. மன்னிச்சிருங்க. வண்டி ரிப்பேர் பண்ண எவ்வளவு ஆகுமோ கொடுத்துறோம். கம். நல்ல வேலை சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இல்லைன்னா நான் போலீஸ் வர சொல்லியிருப்பேன். அவங்ககிட்ட சொல்லி வைங்க. டேய் வாயமுறா. விக்கி இவர்கிட்ட டீடைல்ஸ்லாம் வாங்கி ஆஃபீஸில் கொடுத்துரு. ஓகே சார். வா விக்கி வா. ஐ எம் சாரிம்மா. Hi, I am Sonakshi Bose. Dr. Varmaவை பார்க்க வந்திருக்கேன். Regarding? My job interview. Please wait. Sorry ma'am, இங்க வேகன்சி எதுவும் இல்ல. ஹலோ ஹலோ ஷர்மா சார், நான் விஜய் பேசுகிறேன் சார். கன்சல்டன்சி ஜாப்க்காக நீங்கள் பேசுகிறதா சொன்னீங்களே, பேசுனீங்களா? இல்லை நான் எனக்காக தான் கேட்குறேன். ஆமாம் சார், அது ஆக்சுவலாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மட்டும் இதை முடிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே சார். நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. மெதுவாமா மெதுவா. சரி. என் பையன் என்ன கோயில்ல இருக்கிற மணியா எப்ப பார்த்தாலும் அடிக்கிறதுக்கு அவன் பாட்டுக்கு எப்படி அடிச்சிருக்கான் பாரு. ஈஸ்வரி அக்காக்காக தான் நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். உன்னோட அப்பா வரட்டும், அவர் தான் தேவ் கிட்ட பேசுவாரு. 4 காசு வந்துருச்சுன்னா சொந்தக்காரங்களை அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருமா? என்னாச்சு? யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் இவன் லவ் லெட்டர் கொடுக்கும்போது பிடிச்சி அடிச்சிட்டானா? எதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற யாருடைய அண்ணாவோ இல்ல, இவனுடைய அண்ணாவே இவன் அடிச்சிருக்கான். உங்க செல்ல பையன் தேவ் தான். தேவா? ஆமா. நல்ல விஷயம்தான். நீங்க பாரு, அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு கல்லு சிற்பமா மாறும். புரிஞ்சுதா? நீங்க சிலைய பத்தி பேசுறீங்க. அவன் அடிச்சதுல என் பையன் முகம் எப்படி செவந்திருக்குன்னு பாருங்க. இப்ப எதுக்காக சிரிக்கிறீங்க? வேற என்ன பண்றது? ஒரு விஷயம், தேவ் ஒன்னும் பைத்தியம் இல்ல, காரணம் இல்லாம இவனை அடிக்கிறதுக்கு. கண்டிப்பா இவன் ஏதாவது பண்ணியிருப்பான். ஆமா, என்னப்பா பண்ண நீ? நான் ஒன்னும் பண்ணல, அங்க சும்மா நின்னுட்டு இருந்தா. அப்பா நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ எதுவும் பேச வேண்டாம். இவன் என்ன பண்ணிருந்தாலும் சரி, வெளி ஆளுங்களுக்காக சொந்த தம்பி அடிப்பாங்களா? வெளி ஆளுங்க அடிக்கிறத விட இந்த அடி எவ்வளவோ மேல் தானே. அண்ணாவோட அடியில எப்பவுமே பாசம் மறைஞ்சிருக்கும். என்ன பாசம்? வெங்காய பாசம். அம்மா கூட என்ன இது வரைக்கும் அடிச்சது இல்ல. அப்ப அம்மாக்கு என் மேல இது வரைக்கும் பாசமே இல்லையா? இத பாருப்பா, பாசத்தை காட்டுறதுக்கு அவங்க வழியில ஒரு ஸ்டைல் இருக்கும். ஓகே? கடவுளே, இவர் திருந்தவே மாட்டாரு. விக்கி, நீ கவலைப்படாத. ஒரு அம்மாவுடைய மனசு அவன் கஷ்டப்படுத்தி இருக்கான். இதே மாதிரி அவனும் கஷ்டப்படுவான். இதே மாதிரி அவன் மனசும் வேதனைப்படும் பாரு. அப்பதான் இவரும் புரிஞ்சுக்குவாரு.
குட் மார்னிங். இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. எதுக்காக அண்ணா ஸ்வீட்? ஏன்னா உனக்கு புது ஜாப் கிடைச்சிருச்சுல. எனக்கு ஜாப் கிடைக்கல அண்ணா. உனக்கு ஜாப் கிடைக்கலையா? என்னன்னு தெரியல அண்ணா. நேத்து வரைக்கும் ஜாப் வேகன்சி இருக்குன்னு எல்லா இடத்துல இருந்தும் கால் வந்துச்சு. ஆனா திடீர்னு எங்கேயும் வேகன்சி இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனோட பிடிவாதத்துக்கு முன்னாடி இந்த ஊரே தலை குனிஞ்ச மாதிரி இருக்கு. இது மிஸ்டர் தேவ் தான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறியா? வேற யாரால இதை பண்ண முடியும்? அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். உங்களை நான் பவர்ஃபுல்லான பர்சனை ஏத்துக்க மாட்டேன் மிஸ்டர் தேவ். எனக்கு இன்னைக்கும் சின்ன ஹாஸ்பிட்டல் இருந்து ஆஃபர்ஸ் கிடைக்குது. ஆனா அவங்க கொடுக்குறேன்னு சொல்ற பேர் ரொம்ப கம்மியா இருக்கு. சோனா, அவரோட ஜாப் ஆஃபரை எதுக்காக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேற? அந்த ஜாப்ல எந்த குறையும் இல்லையே. அண்ணா, உங்களால எப்படி எப்படிலாம் சொல்ல முடியுது? அந்த பர்சன் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான்னா, என்னோட எல்லா வழியையும் மூடிட்டா. அந்த மிஸ்டர் ரூட் சொல்ற விஷயத்த நான் கேட்கணும்னு நீங்க சொல்ல வரீங்களா அண்ணா? இல்ல, நான் அவரு சொல்றது கேளுன்னு சொல்லவே இல்லையே. ஒரு மகன் சொல்ற விஷயத்த கேளுன்னு சொல்றேன். அவர் உனக்கு பண்ண விஷயத்த நினைச்சா எனக்கே கோவம் வருது. ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா ஏன்னு தெரியல, அவர் என்னால ஹர்ட் பண்ண முடியல. ஏன்னா அவர் இது மாதிரிலாம் பண்றதுக்கான காரணம் அவர் அம்மா தானே. ஐ நோ ஹிம். அவர் ரொம்ப எமோஷனலான பர்சன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன வயசுல அம்மாக்கு மழையில் நனைஞ்சு ஃபீவர் வந்துச்சு. அப்ப நம்ம அந்த மேகம் மேல ரொம்ப கோவப்பட்டோம். மாடிக்கு போய் மேகத்து மேல கள்ள தூக்கி போட்டோம். மிஸ்டர் தேவும் இதே நிலைமையில தான் இருக்காரு. அவரோட அணுகுமுறை வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அவரை புரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்ல. அவரோட அம்மா மேல அவர் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. நம்மள மாதிரியே சொன்னா, பாசத்துல பொதுவா ஸ்டூபிடிட்டி தான் பண்ணுவாங்க. சொன்னா எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா என்னால எதுவும் சொல்ல முடியல. ஹலோ மிஸ் சோனாக்ஷி. சொல்லுங்க. நான் மிஸ்டர் தேவ் தீக்ஷித்தோட ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன். அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஹலோ ஹலோ மேம், டாக்டர் போஸ், ஆர் யூ தேர்? நான் லைன்ல தான் இருக்கேன். ஆனா நான் மிஸ்டர் தேவ் கிட்ட பேச மாட்டேன். என்னோட மெசேஜ் அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவரோட ஜாப் ஆஃபரை நான் ஏத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ மேம். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.